ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா, நம்மளாம் ஸ்கூல் படிக்கிறப்போ முக்கால்வாசி இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரையோடு தான் வாழ்ந்துருப்போம். நம்ம அம்மாங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு தொட்டுக்க அப்படின்னா இந்த வாழைக்காய் ஃப்ரையும் பொட்டேட்டோ ஃப்ரையுமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த வாழைக்காய் ஃப்ரை வந்துட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த தோலை வந்துட்டு பீல் பண்ணிக்கணும். எப்போயுமே செய்கிறதுக்கு முன்னாடியே பீல் பண்ணி வச்சிடாதீங்க, கருத்து போயிடும். ஸோ நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அதை பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அது தனியாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்பூனில் சால்ட் போட்டிருக்கேன். தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து எப்போவுமே ரொம்பலாம் ஊற்றிடக்கூடாது. நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் ஊற்றிப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை வந்துட்டு நல்லா அதோட மேரினேட் பண்ணுற மாதிரி கோட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே வச்சுருந்தா போதும். ரொம்பலாம் மேரினேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி இந்த வாழைக்காய் ஃப்ரையில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நார்மலாக ஃப்ரை பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆனியன் யூஸ் பண்ணியிருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆனியனை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டு பூண்டு தான் மெயின். வாழைக்காய் வந்துட்டு இந்த வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எப்பயுமே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறையா கூட பூண்டு சேர்த்துக்கலாம். அது வந்துட்டு கொஞ்சம் அந்த வலிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதனால் பூண்டு சேர்த்துட்டு அந்த கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை எடுத்து ஒன்றா இறக்கி விட்டுடணும். அந்த ஆனியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அது ஓரமாகவே இருக்கட்டும். அது எடுத்து வெளியெலாம் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். அது கூடவே நம்ம இந்த வாழைக்காயை கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஆனியன்ஸை இது கூட வந்து மிங்கிள் பண்ணி விட்டுட்டோம்னா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரை. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதையும் திருப்பி அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துட வேண்டியதான். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.